Pradeep Smiley. வணக்கம் guys. சரி, என்ன விஷயமா இங்க வந்த? So இந்த செட்டப் வந்து I missed this setup so much. So God knows when கடைசியா நான் இந்த சீட்ல இப்படி உட்கார்ந்து வார நினைப்பேன் பண்ணுவோம். But you see consistency ஒரு kind of like an addiction. நீங்க அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கும். You take a break and back to square பண்ணுங்கிற மாதிரி ஆயிடும். So திரும்பி ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆடா பண்ணுவோம் திரும்பி. ஆனா அடுத்த வாரம் என்னன்னு தெரியாது. அப்ப நீ தானே லூசு? நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு? சொல்லு, நீ தானே லூசு? மாசம் மந்த் எண்ட் நோக்கியே போறதுல என்னடா கிக்கு, இன்னைக்கு வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி பண்ணியே ஆகணும்னு வந்து I started scouting for interesting people, like ஒரு ஹண்டரா மாறின நான் இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை ஃபைண்ட் பண்றேன். அண்ட் லக்கிலி ஐ ஃபவுண்ட் சம்மன் வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரை பார்க்க போறோம், என்ன பண்றாங்க, அவங்க ஜேர்னி எல்லாத்தையும் பார்க்கணும்னா போய் பார்க்கலாம். வணக்கம் கௌசி. So welcome to Just Unmuted. Yes, so இன்னைக்கு வந்து let's start with a classic question. So நீங்க யாரு, கௌசினா யாரு, வரலாறு STD எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க, ஸோ என்னோட பேர் கௌசி. பேசிக்காக வந்து ஃபிட்னஸ் ஆண்டர்பிரினர்னு சொல்லலாம். ஆல்சோ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. ஸோ நான் பேசிக்காக கோயம்புத்தூர் தான். ஸோ இன்ஜினியரிங் வந்து இங்கே ஸ்ரீகிருஷ்ணாவில் பண்ணேன் அண்ட் MBA வந்து SRMல பண்ணாங்க. ஸோ ஃபிட்னஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே வாஸ் அன் ஆக்டிவ் கிட் அந்த மாதிரி. ஸோ ஒரு UKG படிக்கும்போது வந்து என்னோட பேரண்ட்ஸ் தே புட் மீ இன் கராட்டே. ஸோ அப்போத்துலேருந்து என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை. ஸ்கூல் காலேஜ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு பி லாட் மோர் இன் ஸ்போர்ட்ஸ். இந்த மாதிரி லைக் என்ன சொல்ற அத்லெட்டிக்ஸு, கேம்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், பேசுறது, ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி டிபேட்டு இதெல்லாமே எனக்கு நல்லா வரும். ஸோ அங்கிருந்து என்னோட ஜேர்னி பேசிக்காக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரைட். ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போதே உங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து நீங்க ஃபுல்லாவே டுவர்ட்ஸ் கராத்தே அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வந்து சேனல் பண்ணிருக்கீங்கன்னு தெரிய வருது. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு. அப்படியே நிக்காம ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ள வந்து லைக் நோ ஃப்ரம் a hobby something like ஒரு கராத்தேல இருந்து ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ள வரதுக்கு வந்து how did that path come along? Okay, so it was not a sudden decision. 7th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா I've been a national medalist in karate. So அப்போத்துல இருந்து I was representing the Tamil Nadu state in my age category. ஸோ அது இல்லாமல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஓவரால் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாமே யூஸ் டு கெட் எவ்ரி இயர். ஈவன் காலேஜ்லேயுமே ஐ வாஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேலே வாட் டு டூ அப்படின்னு பார்க்கும்போது ஜாப் அஃப்கோர்ஸ் எஸ் அது ஒன்று. பட் எனக்கு வந்து இது மாதிரி லைக் பிஸ்னஸ் பண்ணுறது, சம்திங் இன் ஸ்போர்ட்ஸ், அட்வென்ச்சர், இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்போ இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் லைக் ஓகே லெட்ஸ் டேக் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுங்க எனக்கு. அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சோ ஐ பிலீவ் லைக் நமக்கு நடக்கிற எல்லாமே வந்து ஒண்ணு ஒரு ஈவென்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் சம்திங்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி நோ இட் வில் லீட் டு சம் அதர். சோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஃபிட்னஸ் அண்ட் தென் நவ யூ ஆர் தி கோ-ஃபவுண்டர் ஆஃப் Zen and Dynamics. சோ அத பத்தி சொல்லுங்க. அண்ட் தென் அகைன் ஒரு பேஷனா இருக்கிறத ப்ரொஃபஷனா மாத்தும்போது the risk is huge. So what is the vision behind exactly okay, so basically Zen and Dynamics is my third startup. Okay. So after straight out of my college I got placed in an MNC, but then I thought like okay let's try some business அப்படினு சொல்லிட்டு I started something in sports. So அது கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. Then I have started one more for children like motor skills related fit bunny அப்படினு ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருந்தேன். So அது கரெக்ட்டா அந்த டைம்ல தான் வந்து கோவிட் வந்துச்சு. So it took a very big turn in my life. அது குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆல்சோ. ஒர்க் பண்ணிருக்கும் போது எனக்கு ஃபிட்னஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தெர் இஸ் அ பிராண்ட் கால் F45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் இன்டர்நேஷனல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ மாதிரிங்க. ஸோ யூ ஃபைண்ட் இட் இன் ஆல் தி கண்ட்ரீஸ். ஸோ ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் தேர். ஸோ அங்கே போகும்போது ஐ லேர்ன்ட் அ லாட் மோர் அபவுட் ஃபிட்னஸ். ஸோ ஹவு பீப்புள் ஆர் சீயிங் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ தென் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் டூயிங் இட் ஆன்லைன். ஸோ Zen and Dynamics 2021 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தோம். தென் ஸ்லோலி வி மூவ் ஆஃப்லைன்.
So last year, it's been a year in offline. So proud to say that it's one of the leading functional fitness studios in Coimbatore. அப்படின்னு சொல்லலாம். Great, Kausi. Congratulations. ஒரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நோய் கண்ணு நொல்ல கண்ணு நல்ல கண்ணு கண்ட பிணி துளையிட்டோம் கடுகு போல வெடிக்கட்டும். நீங்க இன்ஜினியர் yourself. இப்ப எங்களுக்கெல்லாம் நான் இப்ப ஒர்க் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ் ஆகி வீக்கெண்ட் வந்தா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதை விட ஐயோ அடுத்து திரும்பி மண்டே போகணுமேங்கிற அதே தான் ஓடிட்டு இருக்கும். அதாவது இப்ப நீங்க 2 டிமாண்டிங் ரோல்ஸ்ல இருக்கும் போது வீக்கெண்ட் ஃபுல்லா அங்க பாத்துக்கணும், வீக்கெண்ட்ல கண்டிப்பா இங்க பாத்துக்கணும். சோ உங்களுக்கு எக்ஸாஸ்டிங்காவே இருக்காதா? ஹவு டு யூ மேனேஜ் போத்? இட்ஸ் அபவுட் லைக் எனக்கு பேஷன் தான். ஸோ எனக்கு ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா சீக்கிரமா எழுந்திருக்கிறது, கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்தது தான். ஸோ எனக்கு வந்து கரியரும் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம பிடிச்ச விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ நான் பாயிண்டா பேசுவேன். Start around 5:30 AM in the morning. ஒரு 10:30 வரைக்கும் I'll be in my studio. I'll do all the fitness works. Then regular jobs போயிட்டு இருக்கும், லைக் என்னோட IT work போயிட்டு இருக்கும். Then evening again I'll be in studio அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸு, நம்ம ஏதாச்சும் கார்பரேட்ஸில் காலேஜஸில் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அப்பயுமே பார்த்தீங்கன்னா I'll use the Saturday Sundays for fitness. என்ன பண்ணலாம், அடுத்தது எப்படி பிராண்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுலேயே எனக்கு போயிடும். Since I love this, it's like somehow I'm managing சொல்லலாம். உங்களுக்கு அது பிடிச்சனால it doesn't feel like ஒரு எக்ஸ்ட்ரா வர்க் மாதிரி. That is your என்னால பார்க்க முடியாதுப்பா. I really like நீங்க எப்படி வந்து லைக் இதனால கார்ப்பரேட் விடுறதும் இல்லாம கார்ப்பரேட்னால இத பேஷனையும் நம்ம விடாம that is a steady source of secured income. So அதையும் மேனேஜ் பண்ணிட்டு and then உங்க பேஷனையும் வந்து எடுத்துமா இருக்கிறது. It's really great. grind in corporate yourself உங்களுக்கு தெரியும் desktop sedentary lifestyle and இப்போ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் everyone knows okay இது வந்து ஒரு டெஸ்க் ஜாப் இல்ல வந்து என்ன டைப் ஆஃப் வர்க்கா இருந்தாலும் ஃபிட்னஸ் அது மாதிரி நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து இருக்கு. பட் ஸ்டில் ஒரு நாளைக்கு யாராச்சும் ஜிம் போனாலே இவங்க ஜிம் ஃப்ரீக்பா சம்திங் லைக் ரொம்ப பேசிக்கா பண்றது கூட நம்ம வந்து ஓவர் ஹைப் பண்ணி something like okay ஒரு லக்ஸரி தான் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிரோம். So how do you think ஒரு டெய்லி ரூட்டீன்ல people can make it happen? அது வந்து ஒரு பார்த்தா இல்லாம நம்ம ஒரு ஜெனரல் பிரீதிங் வந்து எப்படி ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் வந்து எப்படி நேச்சுரல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபிட்னஸ் இட் இஸ் என்ன சொல்லுங்க, நம்ம ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா திங் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆக்சுவலி ஃபிட்னஸ் இஸ் அ நார்மல் திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு ஒரு டேல 24 hours இருக்கு, அதில் we are spending like 8 to 10 hours for working. அதுக்கப்புறம் இருக்க ஹார்ஸ்ல ஒரு 1 hour 45 minutes to 1 hour we can take and do workout. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது இல்லாமல் we can keep ourselves active. ஸோ நம்ம எவ்ரிடே நிறைய நடக்கலாம், ஒரு 6000 steps 8000 steps ஆச்சும் எவ்ரிடே நடக்கலாம். ஸோ இப்போ நம்ம அது இல்லாமல் இப்போ நிறைய கேம்ஸ் விளாடலாம். லைக் இப்போ ஆஃபீஸ்லேயே இருக்கோம்னா நமக்கு டிடி இருக்கும், பேட்மிண்டன் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி we can start playing. பிகாஸ் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியம். பிகாஸ் ஒர்க்கிங் எஸ் we are doing it for earning money, சர்வைவ் பண்ணுறதுக்கு. பட் what is going to be with us throughout our life is our body. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்க இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அவர் பாடி, இட்ஸ் இமோஷனலி, ஹார்மோன் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இட் கீப்ஸ் அஸ் வெல் கோயிங் வெல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல, ஒரு 25-26 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ், சுகர், டயபெட்டிஸ், பிசிஓடி, தைராய்டு, இது எல்லாமே வருதுங்க. வை? பிகாஸ் வி ஆர் செடென்டரி, வி ஆர் நாட் டூயிங் எனிதிங் எல்ஸ் அதர் தேன் சிட்டிங் அப்படிங்கிறது தான். இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு வா, அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. நம்ம ஒரு ஃபுல் டே ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது people living in other cities, ஹோம் டவுன்ல இருந்து வேற சிட்டிஸ் வந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல ஹோம் டவுன்லயே என்னை மாதிரி இங்கே இருந்தாலுமே அந்த ஒரு டே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி நான் டயர்டா இருக்கேன், இந்த ஜிம்மு வேற போகணுமா, அதுவே ஒரு வேலையா நம்ம பார்த்துட்டு சரி ஓகே அப்ப நான் ஃப்ரீயா இருக்கிற வீக்கெண்ட்ஸ்ல வேணா போய்க்கலாம், வீக்கெண்ட்ஸ்ல லெட்ஸ் டு திஸ் அப்படின்னு. சோ do you think it will make a difference if we do it like weekends-ல மட்டும் or at least ஒரு 3 to 4 days a week ஆச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. Because now we have got lot of options. நம்ம வீட்ல இருந்து ஒரு 500 meters 1 kilometer குள்ளேயே we are finding lot of fitness studios, ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஜிம் போய் தான் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கேம் ஒரு 1 hour விளையாடுறதுக்கு கூட இட் இஸ் ஆல் அபவுட் ஃபிட்னஸ் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஐ டூ லைக் ஒன்று பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், இன்னொன்று ஐம் டூயிங் ஐடி ஜாப் ஆல்சோ. ஸோ இது இல்லாமல் வாட் ஐ டூ இஸ் லைக் டே ஃபுல்லாக ஆக்கிபைடாக இருந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த டே ஐ யூஸ் டு ப்ளே லைக் பிக்கிள் பால், பேட்மிண்டன், இல்லை ஒரு ஜாகிங் போகுது, அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் வாக்கிங், ரேஸ் கோர்ஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐ ஃபீல் டிட்டாச் ஃப்ரம் தட் ஒர்க் அண்ட் ஐ ஃபைண்ட் டைம் ஃபார் மை செல்ஃப். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் பெட்டர்.
இப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாமே இன்ஸ்டெட் ஆஃப் லிஃப்ட்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ். இப்போ நீங்க லஞ்ச் முடிக்கிறீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் லைக் ஒரு 10-15 minutes யூ கேன் கோ ஃபார் வாக் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங் ஹவு மச் எவர் யூ கேன். ஆக்சுவலா இங்க வந்து நான் அந்த ஒரு கோட்டை போட விடுறது லிட்டில் திங்ஸ் மேட்டர் ரைட். தட்ஸ் அண்ட் இஃப் யூ நீட் சம்திங் அப்படின்னா வில் ஆல்வேஸ் ஹேவ் டைம். பிகாஸ் நமக்கு இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சாலே 3 hours 4 hours we are sitting with that. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. Zen and Dynamics ஸ்டார்ட் பண்ணதுக்கு one of the main reason என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு குரூப் செஷனா தான் இருக்கும். Okay. And it will be like lot of fun, like taunting each other, ஒரு high energy session ஆ தான் இருக்கும். ஸோ அது நம்ம மூவ்மெண்ட் அப்படின்றதே we have taken it to next level, like ஒரு நார்மல் ஜிம் நார்மல் ரொட்டீனா இல்லாம like we have introduced multiple new things like கர்லாக்கட்டை, animal flow, combat fitness, அந்த மாதிரி நிறைய interesting things we have introduced. So people keep coming to it because அவங்க வராங்கன்னா they meet lot of people there, they network, they enjoy. So that is the reason they are coming. So even we are making fitness interesting அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஏன்னா ஜிம் மட்டும் தான் அந்த லெக் டேனா மனுஷன் நடுங்க ஆரம்பிச்சிடும். So I know something to show some other reason also தான் கண்டிப்பா. Exactly. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் அழகா பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணிருக்கீங்க. I hope people will start bringing fitness into their routine. Exactly. இவ்வளவு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா the youngest people is ஒரு youngest person who is working out is like 12 years. elder அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-72 years person கூட ஒர்க் அவுட் பண்றாங்க. If they can do it, why can't us? Correct. Thank you so much once again for coming, and I know ஒரு short notice la you agreed to come. Yeah. Thank you so much for interviewing. You நிறைய branches in the Coimbatore and in and around Coimbatore நீங்க பண்ணனும். I'll wish you the best. கண்டிப்பா. And what you're doing is really great job. I should appreciate it. Thank you. Yeah. So உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஜிம்மு போக டைம் இல்ல, ஃபிட்னஸ் ஹெல்த்தி பிசிக்கல் எக்ஸசைஸ் நடக்க டைம் இல்ல, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லன்னு சொல்றது எல்லாமே ஒரு சாக்கு தான். நான் வந்து உங்களை ஏமாத்தல, நீங்க என்ன ஏமாத்தல, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். சோ என்ன இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அன்னோன்ல இருந்தோம், அதாவது அவேர்னஸ் இல்லாம பண்ண தெரியாம இருந்தோம். இப்ப வந்து நோன் அன்னோன்ல இருக்கும், நமக்கு தெரியும் ஆனா நம்ம ஸ்டில் அது வந்து டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்ல தான் இருக்கும். டெஃபினெட்லி Zen and Dynamics போய் விசிட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல பீலமேடு PSG டெக் பக்கத்துல தான் இருக்கு, பிஹைண்ட். சோ ஒரு நாள் போய் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஐ லவ் இட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட சீக்கிரம் சந்திக்கும் வரை லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ ஃப்ரம் ஷமா. இது ஜஸ்ட் a video powered by Zen and Dynamics.